அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. பத்திரிகை.com நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு அடியேன் கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி. மிக ஒவ்வொரு பதிவுகளும் நம்ம நல்ல விஷயங்களை ஆன்மீகம் ஜோதிடம் சார்ந்து நம்ம அனுபவத்தில் நிறைய விஷயங்கள் கொடுத்துட்ருக்கோம் தொடர்ந்து. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆங்கில மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்ச் 2026 தமிழ் மாதத்துடைய 2 மாதம் இதில் வருதுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா மாசியும் பங்குனியும். மாசி 17ஆம் தேதி 1/3/2026 மார்ச் மாதம் பிறக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷத்தில் பூச நட்சத்திரத்தில் இந்த ஆங்கில மாதம் பிறக்குதுங்க. அப்போ இந்த 2026 மார்ச் மாதம் எப்படி பலாபலன்கள் மேசம் முதல் மீனம் வரை இருக்குது அப்படிங்கிறத விட இந்த மாதம் என்னென்ன விசேஷங்கள் இருக்குது, தமிழ் மாதத்தில் வரக்கூடிய இந்த பண்டிகைகள் அப்படிங்கும்போது நிறைய இருக்கும். ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பான அற்புதமான விசேஷமான நம்மளுடைய காலம் தொட்டு வழிபாடு செய்யக்கூடிய பண்டிகைகள் முக்கிய தினங்களாக தமிழ் மாதத்தில் நம்ம கொண்டாடிட்டு வரோம், தமிழர்களாய நம்ம. அப்போ இந்த ஆங்கில மாதத்தில் இந்த மாசி மாதத்தில் என்னங்க மேடம் விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதோஷத்திலேயே பிறக்கிறார். ஈசனுடைய ஒரு விஷயத்தில் பிறந்தாலும் 2ஆம் தேதி சோமவாரம். அற்புதங்க, ஆனந்தங்க. சிவனுக்கே உரித்தான நாள் வாரந்தோறும் திங்கட்கிழமை. அதில் மாசி மகம். நம்மளுடைய கர்ம வினைகள் எல்லாமே போகணும், கஷ்டம் நீங்கணும், நம்மளுடைய அனைத்து காரிய பாவங்களும் போக்கணும்னா பொதுவாக நீர்நிலையில் கடல் ஓடுற நீராகக்கூடிய காவேரி, கங்கா, இப்படி அமராவதினு நிறைய எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள், இந்த மாதிரி இடத்துல போய் நம்ம ஸ்நானம் பண்ணும் பொழுது நம்மளுடைய அனைத்து பாவங்களும் போகுதுங்கிறாங்க. அதில் முக்கியமான தினங்கள்லாம் நிறைய நமக்கு சொல்லியிருக்காங்க பெரியவங்க, சான்றோர்கள். அதில் இந்த மாசி மகம், இந்த கேதுவுடைய நட்சத்திரமே எப்படின்னா மகம், அஸ்வினி, மூலம். மகத்துக்கு ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, ஜகத்தை அப்படிங்கிற மாதிரி நான் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு வெற்றியை காணக்கூடிய நட்சத்திரம் மகந்தான். அப்படி பரிபூரணமான சித்தர்களுடைய ஆசீர்வாதம், தேவலோகத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதம், சிவனுடைய அனுக்கிரகம், எல்லா புண்ணிய ஸ்தலங்களிலையும் எந்த ஸ்தலம் உங்களுக்கு சிராப்தமாக எங்கே கிடைக்குதோ, உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அங்கே ஸ்தானம் பண்ணுங்க. இந்த திங்கட்கிழமை மாசி மகத்தில் 2/3/2026 வரக்கூடிய இந்த நன்னாளில் அருமையாக ஸ்தானம் பண்ணுங்க. அதாவது மாசி 18ஆம் தேதி வருதுங்க. இந்த மார்ச் மாதத்தில் இந்த வரக்கூடிய விசேஷத்தில் முக்கிய தினம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்மளுடைய பாவங்கள் கழியும். எல்லாருமே பாவம் செய்யலை, தெரிந்தோ தெரியாமலோ செய்த அனைத்து குற்றங்களும் பாவங்களும் நமக்கு புனிதத்துவம் கொடுக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த அகோரிகள், சிவனடியார்கள், சாதுக்கள் எல்லாருமே அன்னைக்கு ரொம்ப விசேஷமாக வழிபாடு எடுப்பாங்க. நம்மளும் சாதாரண மக்களாக இருந்து கும்பமேளாம்பாங்க, மாசி கும்பமேளா கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கும்பமேளாலாம் ரொம்ப சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ வரையிலும். கும்பகோணம் மாவட்டத்தில் அந்த கும்பமேளாவில் போய் ஜனங்கள் ரொம்ப நெரிசலாக இருக்கும். கவனமாக முன்னாடியே நீங்கள் போயிட்டு தங்கி நீங்கள் முடிஞ்சால் குளிச்சுட்டு வரலாம், உங்களுடைய ஆரோக்கியம் பொறுத்து. அப்படி இல்லைன்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நதிக்கரை, காவேரிக்கரை எங்கே கிடைக்குதோ ஸ்நானம் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களால் எல்லாத்தோடைய நாமத்தை சொல்லி கங்கா, காவேரி, யமுனான்னு சொல்லி அந்த தீர்த்தம் ஏதாவது காசி தீர்த்தம் இந்த மாதிரி தீர்த்தம் இருந்தால் அதெல்லாம் கலந்து உங்களுடைய முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் வேண்டி ஸ்நானம் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். பெரியவங்கெல்லாம் போயிட்டு சிரமப்பட முடியாதுல்லவா, அதுக்காக இதை சொல்கிறது. ஸோ இந்த விசேஷமான அமைப்பில் மறுநாள் 3/3 பௌர்ணமியோட ஹோலி பண்டிகை ரொம்ப விசேஷம்.
அதுவும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் என்ன செய்யலாம், என்ன குலதெய்வ வழிபாடு எடுக்கலாம், இந்த ஆங்கில மாதத்தில் என்னென்ன வழிபாட்டு முறைகள்னால் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை 6ஆம் தேதி வாஸ்து நாள் சங்கடகரா சதுர்த்தி அன்னைக்கு வருதுங்க. அதுவும் சிறப்பு. சங்கடகரா சதுர்த்தியில் தங்களுடைய உங்களுடைய என்னென்ன சங்கடங்கள் இருக்கோ, தொழிலுக்காக இருக்கலாம், வருமானத்துக்காக இருக்கலாம், உங்களுடைய திருமணம் ஆகாததுக்காக இருக்கலாம், குழந்தை பாக்கியம் இல்லைன்னு இருக்கலாம், குழந்தைங்க படிக்கலைன்னு இருக்கலாம், குழந்தைங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குது, சேட்டையாக இருக்குதுன்னு இருக்கலாம். இதுக்கெல்லாம் விநாயகர் முழுமுதற் கடவுள். சங்கடத்தை நீக்குவதற்காகவே சதுர்த்தினா நாளுங்க. அப்போ இந்த பௌர்ணமி முடிஞ்சு 4ஆவது நாள் வரக்கூடிய அமைப்பு நிறைய அதுக்கு பரிகாரம் இருக்குது, சாஸ்திர சம்பிரதாயம் இருக்குது, வழிபாட்டு முறைகள் இருக்குது. கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மகளிர் தினம் பெண்களுக்கான பெண்மையை போற்றுவோம். பாரதியார் அத்தனை பாட்டு பாடியிருக்கார். இன்னும் சொல்லப்போனால் அந்த 8/3 மார்ச் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வேறு வருது ஹாப்பியாக. ஸோ அந்த நாள் விடுமுறையாக இருக்கிறனால பெண்களுக்கான தினம். இந்த மருத்துவ முகாம் போகிறது, இரத்த தானம் கொடுக்கறது, பெண்களுக்கான உடல் ஆரோக்கிய செக்கப் பண்ணுறது, முழு செக்கப்பும்பாங்க, இந்த மாதிரி சிகிச்சை எடுக்கிறது மாதிரி நிறைய சகாயங்கள் செய்யக்கூடியவங்கள பெண்களுக்காக நிறைய துறை சார்ந்து இதெல்லாம் செய்வாங்க. மகளிர் தினம் மகளிர் தினம்னு இதிலெல்லாம் நல்ல விஷயத்தில் பெண்கள் போய் கலந்துக்கங்க. ஆரோக்கியமான விஷயத்துக்களையும் சிந்தனைகளையும் அந்த கூட்டத்திலையும் நீங்கள் போய் நல்ல விஷயத்தை கற்றுக்கோங்க. ஏன்னா பெண்கள் ஒரு முன்னோடியாக இருந்தால் தான் அந்த வீடு, அந்த தெரு, அந்த நாடு எல்லாமே நல்லாயிருக்கும். முதன்மை இடம் முன்னணியாக இருக்காங்க. இப்போ அதுக்கெல்லாம் இந்த பெண்கள் தினத்தை ஒரு விழாவாக கொண்டாடக்கூடிய எல்லா டிவியிலெல்லாம் பாருங்கள், நிறைய நிகழ்ச்சிகள்லாம் போடுவாங்க, பட்டிமன்றம் அது இதுன்னு. அதனால் அதெல்லாம் கலந்துக்குவாங்க. காரடையான் நோன்பு கணவனுடைய ஆரோக்கியத்திற்கும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் உங்களுடைய மாங்கல்ய பாக்கியம், மாங்கல்ய பலம் அதிகமாகுவதற்கு இந்த காரடையான் நோன்பு 14ஆம் தேதி வருது. இது ஒரு நல்ல விசேஷமான நாளே. இதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அதை விட சிறப்பு ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ராமநவமி. சரிங்களா? ராமநவமி இன்னும் விசேஷம். 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அது வருது, கடைசியில் வருதுங்க, மாத கடைசியில். இந்த விசேஷமான நன்னாளில் ஸ்ரீராமருடைய பட்டாபிஷேகமோ ஸ்ரீராமருக்கு அபிஷேகம் கொடுக்கறதோ, பக்கத்தில் எங்கே பெருமாள் கோயில் இருக்கோ வழிபாட்டு முறைகளை எடுக்கிறதோ, உங்களுடைய கிரகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி வச்சு வழிபாடு எடுத்துக்கங்க. ஃபோன் பண்ணி கேளுங்க. 19ஆம் தேதி வியாழக்கிழமை பங்குனி 5ஆம் தேதி வருதுங்க. தமிழுக்கு சிறப்பான தெலுங்கு வருட பிறப்பு யுகாதி பண்டிகைம்பாங்க. நம்ம எப்படி தமிழரெல்லாம் கொண்டாடக்கூடிய சித்திரை மாதம் நம்ம புத்தாண்டு நம்ம கொண்டாடுறோமோ, அதுபோல் தெலுங்கு வருட பிறப்பு மிக சிறப்பாக இருக்கும். அவங்களுக்கான இந்த யுகாதி பண்டிகையில் நிறைய புத்தாடைகளும் நிறைய ஸ்வீட் அதெல்லாம் வச்சுட்டு வழிபாடு எடுப்பாங்க. பெருமாள் அவங்கவுங்க குலதெய்வ வழிபாடெல்லாம் எடுப்பாங்க. அற்புதமாக இந்த மார்ச் மாதம் பல நிகழ்வுகள் நமக்கு ஆன்மீகம் சார்ந்து சமுதாயம் சார்ந்து இருந்தாலும் எக்ஸாம் +2 சிபிஎஸ்சி மெட்ரிக் இது மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டமும் இந்த மாதம்தான். அது இல்லாமல் எலெக்ஷன் நெருங்கிக்கிட்டே வரக்கூடிய அனௌன்ஸ் பண்ணக்கூடிய என்னைக்கு எலெக்ஷன் டேட் அப்படிங்கிறதான் இந்த மார்ச் மாதம். இப்படி பல விஷயங்களை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் மேசம் முதல் மீனம் வரை இந்த மாதத்துடைய கிரக அமைப்பு ஜாதக கட்டத்தில் கோச்சார கிரகத்துடைய அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஆரம்ப கட்டத்தில் கும்பம் ஹைலைட்டாக இருக்குதுங்க. ராகு, சூரியன், சுக்கிரன், செவ்வாய், சனி பகவானும் வாக்கிய பஞ்சாங்கப்படி அங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. மார்ச் 6ஆம் தேதி சுக்கிரனும் சனி பகவான சேர்க்கையோட, சுக்கிரன் முன்னாடியே பெயர்ந்துருவார், உச்சம் பெற்று அப்படி உச்சத்தோட சனி பகவான் பெயராராம். எப்போங்க? வாக்கிய பஞ்சாங்கப்படி அந்த பெயரக்கூடிய வெள்ளிக்கிழமை. ரொம்ப ரொம்ப சிறப்பான பலாபலன்கள் நமது சேனல்லே இப்போ நம்ம சொல்லியிருக்கோம், பலாபலன் கேட்டுக்கோங்க. ராகு கேது அடப்பும்பாங்க. இந்த மற்ற கிரகங்கள் ராகு கேது பார்டர் தாண்டி வராமல் அப்படி இருக்கிறது. இதுக்கு பேர் கால சர்ப தோஷம். இந்த மாதம் பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளும் கால சர்ப தோஷத்துப்படி தான் பிறக்கும். குரு பகவான் மட்டும் மிதுனத்தில் பிரவேசிச்சிட்ருக்கார். இது கிரக அமைப்பு. இந்த கிரக அமைப்பும்
கோச்சாரப்படியும் இனி மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த ஆங்கில மாதம் மார்ச் மாதத்துடைய பலாபலன் சின்ன பரிகாரத்துடன் சொல்கிறோம், கேட்டுக்கோங்க. மேஷ ராசி ஃபஸ்ட்டு ராசிங்க. செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் 11ஆம் இடத்துல 5 கிரகங்கள். நல்லா கேட்டுக்கணும். இந்த 5 கிரகம் லாபஸ்தானத்தில் இருக்குதுங்க. இந்த மார்ச் மாதம் நல்ல முயற்சி, நல்ல விவேகமான செயல்பாடுகள், எந்த விஷயங்களும் காரியத்தை சாதிக்கலாம், சுபகாரியம் நடத்திக்கலாம். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக தொடர்புகள் நல்ல ஒரு அமைப்பை தரும். ஏதாவது ஒரு கிளிக் ஆகுங்க, டிஸ்பிளேயில் ஃபோன் நம்பர் வருது, கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு மாதமும் நம்ம அதாவது மாதக்கோள்கள் நகருங்க. இதெல்லாம் வச்சு தான் நம்ம பலாபலன் சொல்கிறோம். சுபகாரியம் நடக்கும், பட்டு சேலை எடுப்பீங்க, நகை வாங்குவீங்க, வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷங்கள் கைகூடக்கூடிய விஷயம் இருக்கும். நாட்பட்ட வியாதி கூட குணமாகுங்க. 11ஆம் இடத்துல 5 கிரகங்கள் இருக்குது. எதை கொடுக்கலாம், எதை தரலாம், வெயிட் அண்ட் சி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. உங்களுக்கு வழிபாடுங்க துர்க்கை அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் 3 to 4:30 மாலை நேரம் ஒரு 6 நெய் தீபம் எலுமிச்சம்பழம் வச்சு வழிபாடு எடுங்க. முடிஞ்ச மாலை கூட போடுங்க. சிறப்பாக காத்திருந்த காரியங்கள் கைகூடும். ரிஷபராசி அற்புதம், ஆனந்தம். ஏன்னா 10ஆம் இடத்தில் 5-6 கிரகம். சுக்கிரன் 11ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். கண்டிப்பாக யோகங்க. மார்ச்சில் குலதெய்வத்துடைய அனுகிரகமே உங்களுக்கு கிடைக்க போகுது. காத்திருந்த காரியம் ஜெயிக்க போகுது. சித்தி பெறப்போகுது. ரிஷபத்துக்கு சனி பெயர்ச்சியும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய ஜாதகம் மட்டும் சப்போர்ட் பண்ணால் ஒரு யோகம், லட்சாதிபதி கோடீஸ்வர யோகம். இல்லைன்னா தசாபுதி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலைன்னு அர்த்தம். ஃபோன் பண்ணி திட்டிடாதீங்க. நல்ல கிரக அமைப்புங்க. ஏன்னா சில கூட்டு கிரக சேர்க்கைக்கு அத்தனை வலிமை உண்டு. ஸோ ரிஷபத்துக்கு அற்புதமாக இருக்குது. 2ஆம் இடத்துலையும் குரு. அதனால் புதிய முயற்சி, திருமணம் நீங்கள் முயற்சி பண்ணுறது, குழந்தை பாக்கியத்துக்காக ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, குழந்தைக்கான விஷயங்கள் இதை எடுங்க. தொழில் மாற்றம், வியாபாரம் எல்லாமே விருத்தி உண்டு. விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்லா இருக்கும். அதை விட அரசியல் துறையில் இருக்கிற நல்ல மாற்றத்தை, ஒரு கௌரவ அந்தஸ்து கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. பிரதோஷ வழிபாடு பால், தேன், பன்னீர் அபிஷேகத்துக்கு போய் கொடுத்துருங்க. அற்புதமான காலகட்டமாக இந்த மாதம் இருக்கும். மிதுன ராசி ஜென்மத்தில் குரு. சில அவமானம், கெட்ட பேர், கஷ்டமெல்லாம் பட்டுட்டு இருந்தேன் மேடம், நல்லா இருக்குமா? பாக்கியம்கன்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் என்னங்க அற்புதமாக 6-7 கிரகங்கள் இருக்குது. உங்களுக்கு அது பலாபலனையும் பக்கபலனையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு கோச்சார கிரகத்துப்படி சொல்லிகிட்ருக்கோம். சனியும் சுக்கிரனும் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு 10ல் வந்தாலும் அதுவும் உங்களுக்கு பதவி உயர்வு உண்டு. மனைவியால், பெண்களால், லவ் பண்ணக்கூடியவங்களால் ஒரு யோகம் உண்டுங்க. பணவரவு உண்டுங்க. செலவு கம்மியாகும், வரவு அதிகமாகும். யாருக்கு? மிதுனத்துக்கு. ஹாப்பியாக இருக்கக்கூடிய மாதம். சில எதிர்பார்த்த ஒரு காரியங்கள் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. விளையாட்டு துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு புகழ், ஒரு பட்டம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த கிரக கோச்சார கிரகத்துடைய அமைப்பில் உங்களுக்கு ஏதாவது ஒரு வெற்றியையும் ஒரு புகழையும் கௌரவத்தையும் கொடுத்தே தீருவார். பெருமாள் வழிபாடு அருகில் உள்ள பெருமாள் கோயிலில் புதன்கிழமை போயிட்டு துளசி, அப்படி இல்லைன்னா தாமரைப்பூ வாங்கி நீங்கள் மனதார வேண்டிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்கும். கடகராசி சந்திரனுடைய ஆதிக்கம் உங்களுக்கு இருந்தாலும் கும்பத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் 5 கிரக சேர்க்கை. குழந்தைகள்னால நிறைய செலவு பண்ணிட்டேங்க. காலேஜுக்கு சரி, அவங்கனால திடீர்னு உடம்பு தொந்தரவு ஆயிடுச்சுங்க. 12ல் விரயத்தில் குரு இருக்கார். குழந்தையை பாதிக்கும், குழந்தைகளுக்கான பிரச்சனைகளை கொடுக்கும். சில விஷயங்கள் 2ல் இருக்கிற கேது பல பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் இருந்ததெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். பயப்பட வேண்டாம். சுக்கிரனும் சனியும் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பு. திருமணம் ஆகக்கூடிய, கைகூடக்கூடிய அமைப்பு உண்டு. நல்ல ஒரு, அதாவது நிறைய இந்த ஆன்மீகம் சார்ந்த ஒரு நிகழ்ச்சிக்கெல்லாம் நீங்கள் போய் கலந்துக்கக்கூடிய அமைப்பெல்லாம் வரும். கௌரவம் வரும், அந்தஸ்து உயரும்.
இந்த மார்ச் மாதம் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தாது கடகராசிக்கு. அப்போ ஒரு மன தெளிவை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இன்னார் இப்படி அப்படிங்கிற புரிந்து கூடிய விஷயங்கள், தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள், பொதுமக்களிடையே எப்படி நம்ம பேசணும், இதெல்லாம் ஒரு உயர்வான விஷயத்தெல்லாம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் மார்ச் மாதம். நல்லா இருக்குது. உங்களுக்கான வழிபாடு அப்படின்னா ஸ்ரீரங்கநாதர் முடிஞ்சால் போய் வழிபாடு எடுத்துகிட்டு வாங்க. இந்த காரடையான் நோன்புக்கு நல்ல ஒரு கூட்டாக தான் உட்காந்து பெண்கள் எல்லாம் ஒரு கோயிலில் உட்காந்து இந்த மாங்கல்யம் சரடெல்லாம் வச்சு வழிபாடு எடுத்துகிட்டு கட்டிவிங்க. அந்த காரடையான் நோன்புக்கு நல்ல விரதம் இருந்து நல்ல சிரத்தையாக செய்யுங்க. கண்டிப்பாக சுபகாரியங்கள், நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயங்கள் கடகத்துக்கு நடக்கும். மார்ச் மாதம் சிம்ம ராசி கேது முன்னாடியே இருந்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம், 5 கிரகங்கள் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் போனாலும் குலதெய்வத்தை நல்ல வழிபாடு எடுங்க. மன தைரியத்தோடு விடுங்க. நல்ல ஒரு அலைச்சல் உண்டு, நிறைய உழைப்பு உண்டு. தூக்கம் இன்மை, தூக்கம் கெடக்கூடிய காலகட்டமாகவும் தெரியுது. உழைப்பே என்னோட உயர்வு அப்படிங்கிற அமைப்பில் சிம்மம் இருந்தாலும், மன தடுமாற்றம் அங்கங்கே வந்தாலும், மன தெளிவை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாசி மக நட்சத்திரம் இருக்குல்ல உங்களுக்கு, அதனால் இந்த மாசி மகத்துக்கு சிம்ம ராசிக்காரங்க எல்லாருமே கொஞ்சம் சிரத்தையோட கஷ்டப்பட்டாலும், ஆனால் கவனமாக போங்க. கும்பகோணம் ஒரு தடவை போயிட்டு அந்த குளத்தில் நீங்கள் குளிச்சுட்டு அல்லது அந்த தீர்த்தத்தை வாங்கிட்டு வர்றதுக்காக ஏற்பாடு பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்க நீர்நிலையில் நீங்கள் போய் குளிங்க, ஸ்நானம் பண்ணுங்கள். இங்கே சனி பெயர்ச்சி ஆகுது. உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை, திருமணம் ஆகிறது, பணவரவு, தைரியம், கௌரவம், உயர்வு, அரசு சார்ந்த பிரச்சனை தீர தானம் தர்மம் பண்ணணும். இந்த மாதம் பண்ணுங்க. அது மாசி மகம், பௌர்ணமி மறுநாளே வருது. இந்த 2 நாள் நீங்கள் கடவுளுக்காகவும் கோயிலுக்காகவும் தான தர்மத்துக்காகவும் செலவு பண்ணுங்க. அந்த நேரத்தையும் ஒதுக்குங்க. சிறப்பாக இருக்கும். இந்த உங்களுடைய பிரச்சனைகள் தீரும். வழியை சொல்லிட்டோம். மேற்கொண்டு ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. கன்னிக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கு சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி வராரு. சுக்கிரன் வர ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க. இந்த மாதம் ஏதாவது சுபகாரியங்கள் வச்சுருப்பீங்க, வீட்டில் காது குத்து வச்சுருப்பீங்க, கிரகப்பிரவேசம் வச்சுருப்பீங்க. அதனால் ட்ரெஸ் எடுக்கக்கூடிய காலகட்டங்கள் வரும். ஒரு செலவு உண்டு. அதில் எந்த மாற்றமுமே இல்லை. ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 5 கிரகங்கள் தொடர்பு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும். அலைச்சல்கள் போகும். 6ஆம் இடத்துல ருணரோக சத்துருங்க கூடனா கடன் பிரச்சனை ஏற்படலாம். கடன் அல்லது குடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும். கோர்ட்டு வம்பு கேஸில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்துலேயும் கவனமாக இருக்கணும். மார்ச் மாதம் கன்னிராசி நேயர்கள் விசேஷமான அப்படிங்கும்போது சகோதரர்கள் உறவுகளிடையே இருந்த பிரச்சனைகள் மாறும். நிறைய விஷயங்கள் காரியத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. சுபகாரியத்தில் எல்லாம் கலந்துக்குவீங்க. மற்றபடி உங்களுடைய தொழில் முன்னேற்றம் உண்டு. அலைச்சல்கள் உண்டு. வீண் சண்டை வாய்ப்பு உண்டு. உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடை மறந்துடாதீங்க. இந்த பௌர்ணமியிலையோ அமாவாசையிலையோ குடும்பத்தோடு போய் சர்க்கரை பொங்கல், பால் பாயாசம் இது மாதிரி வச்சு வழிபாடு எடுங்க. இந்த மகளிர் தினம்ங்கிறதே கன்னிராசிக்கு ரொம்ப விசேஷம். 6ஆம் இடத்துல இருக்கனால அந்த நிகழ்வில் போய் நீங்கள் கலந்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப மார்ச் 8ஆம் தேதி கலந்துக்கிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுக்கறது, அல்லது ஸ்வீட் வாங்கி கொடுக்கறது, சாக்லேட் வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் வச்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இனி வரும் காலம் மாறும். துலா ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா மார்ச்சில் எப்படி இருக்குன்னா, பல விஷயங்களுக்கு கொஞ்சம் வழிவிடக்கூடிய காலகட்டங்கள், வழியை நிவர்த்தி பண்ணக்கூடிய காலகட்டங்கள், ஆரோக்கியமான சிந்தனை. 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல 5 கிரகங்கள் சேர்க்கை. இந்த குழந்தையெல்லாம் எடுப்பாங்க, சிசேரியன் பண்ணிங்க. நிறைய பேர் கேட்பாங்க, நம்மக்கிட்டே 4 நட்சத்திரம் சிசேரியன் டாக்டர் சொல்லிட்டாங்க மேடம், இந்த 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளார அல்லது 5ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே இந்த மாதிரி கேட்பாங்க. இந்த தேதியில் நல்ல தேதியாக கொடுங்க. அம்மா அப்பா ஜாதகம், குழந்தை இருந்தால் அவங்களுடைய ஜாதகம், பிறக்கக்கூடிய குழந்தையுடைய அமைப்புக்கு அவங்களுடைய தாராபலன், அவங்கெல்லாம் நமக்கு வரக்கூடிய இந்த குழந்தை புது வரவு நல்லா இருக்கா, ஆரோக்கியமாக இருக்கா
அப்படிங்கிறதுலாம் இந்த மாதம் பிறக்கிற அத்தனை குழந்தைங்களுமே காலசர்ப தோஷத்தில் பிறக்கும். ஏன்னா ராகு கேது பார்டரில் தான் கிரகங்கள் பயணிச்சிட்ருக்கு, சஞ்சாரம் செஞ்சிட்ருக்கு. அதனால் துலாம் ராசிக்காரங்க ராகு கேது நாகமாக இருக்கக்கூடிய நாகம் 5 தலை நாகமெல்லாம் இருக்கும் அம்மன் கோயிலில். நாகத்தம்மா, பன்னாரி அம்மா, இந்த மாதிரி மாரியம்மா, இந்த மாதிரி வழிபாடு எடுங்க. ஏன்னா இனிமேல் உங்கள் வெய்ய காலம் வந்துருச்சு. உங்களுக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் பண்டிகை ஏற்பட்டுரும், பண்டிகைலாம் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதில் எல்லாம் கலந்துக்குங்க, அதில் எல்லாம் உங்களுடைய ஈடுபாடோடு இருங்க. இந்த மாதம் எடுத்த காரியம் எல்லாமே சித்தியாகணும் அப்படின்னா நீங்கள் பண்டிகை விழாக்களில் பண்டிகையோட விஷயத்தில் போயிட்டு கலந்துக்குங்க. கவனமாக குலதெய்வ வழிபாடு எடுங்க. துளாராசிக்கு மாற்றம் ஏற்றம் உண்டு. உங்களுடைய முயற்சியை மட்டும் தளர விடாமல் உங்களுடைய முயற்சி இலக்கை நோக்கி இப்போ பயணம் பண்ணிகிட்டே இருங்க. அற்புதமான மாதமாக இருக்குது. விருச்சிகம், செவ்வாய் பகவானுடைய காலசக்கரத்துக்கு 8ஆம் பாவகம், 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 5 கிரகங்கள். போராட்டம், வீட்டில் பிரச்சனை, வீட்டில் ஆல்ட்ரேஷன், ஏதாவது வண்டி வாகன பிரச்சனை, பழுது பார்க்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா நிறைய பேர் ஜாதகம் பார்க்கும்போது கேட்பாங்க, மேடம் உங்கள் வீடியோ கேட்டேன், நான் இந்த மாதம் என்ன நடந்துச்சோ அதை சொல்லிகிட்டு இருந்தீங்க, அதனால் உடனே எனக்கு கால் பண்ணேன், ஒரு அப்பாயின்மெண்ட்டு கேட்டேன் மேடம்பாங்க. நிறைய நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் பல பிரச்சனைகளை கொடுக்கும். கால்வலி, வயிறு வலி, இது மாதிரி தசை சம்பந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் கூட உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் உண்டு. கவனமாக இருக்கணும். அம்மாவுக்கு, உங்கள் தாயாருக்கு உடல் உபாதைகள் தீரும். மருத்துவ செலவை கொடுக்கக்கூடிய காலகட்டம். என்னங்க மேடம் எல்லாமே மைனஸாகவே சொல்கிறீங்க, நல்லதாகவே சொல்லுங்கள் அப்படின்னா நல்லா இருக்குது. உங்களுடைய வியாபாரம் கெடாது, தொழிலில் எந்த பிரச்சனைகளும் வராது, வருமானத்தில் பிரச்சனை வராது. ஏன்னா சுக்கிரன் சனி சேரப்போகிற உச்சம் பெற்று. அப்போ பூர்வ புண்ணியம் கொஞ்சம் காப்பாற்றிக்கும். நீங்கள் செஞ்ச தொழில், நீங்கள் செஞ்ச நேசித்த அந்த இறைவன் எங்கே இருக்கார்? செய்யும் தொழிலில். அப்போ அந்த தொழில் உங்களுக்கு ஒரு உயர்வை கொடுக்கும். வெளியூரில் போகிறவங்க, வெளிநாடு போகிறவங்களாம் முயற்சி பண்ணுங்கள். இந்த மார்ச் மாதம் நல்லாயிருக்கும். கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு கொஞ்சம் அப்படியே தள்ளி விடும். நல்லா பண்ணுங்கள், அந்த இடத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும். அந்த வாய்ப்பை நழுவ விடாமல் நீங்கள் சுறுசுறுப்பாக இருந்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதம் வழிபாடு எடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த 4ஆம் இடமாக இருக்கனால, கும்பத்தில் வேற இருக்கனால கோளர் திருப்பதிகம் பாராயணம் பண்ணிகிட்டே வாங்க, கேட்டுக்கிட்டே இருவாங்க. அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு, எந்த கோயில் இருந்தாலும் சரி, சின்ன கோயிலாக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை சந்தனமும் பன்னீரும் அபிஷேகத்துக்கு மார்ச் மாதம் வாங்கி கொடுங்க. நீங்கள் நினைத்த காரியம் ஜெயமாகும், வெற்றியாகும். தனுஷு ராசி 9ஆம் பாகமான குருவுடைய இடமான தனுஷுக்கு 3ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள்ங்க. இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவாங்க, இடமே கிடைக்கலன்னு ஏறிடுவோம். அப்படியே வர 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 ஒவ்வொரு ஸ்டாப்லேயும் மக்கள் நிறைய ஏறிடுவாங்க. நின்றுட்டே வருவோம், அங்கே அடிப்பான் இங்கே அடிப்பான், கூட்டம் அலமோது ஒன்றும் பண்ண முடியாது. திருவிழாவில் போய் கலந்துக்கிட்டாலும் அப்படி தான். அதுபோல் உங்களுடைய முயற்சியில் பல சிக்கல்கள், மேலே போனால் கீழே இடிக்குதுங்கிற மாதிரி பல குழப்பங்கள், இதெல்லாம் இந்த மாதம் இருக்கும். ஆக மொத்தம் நல்லா இல்லைங்கிறீங்க, நல்லா இருக்கும். உங்களுடைய ஜனன ஜாதகம் நல்லா இருந்தால் அருமையாக இருக்கும். இதில் நல்லா கேட்டுக்குங்க, கோச்சார கிரகங்கள் 4 கிரகங்கள் இருந்தாலும் உங்களுக்கு அங்கேயே ஒரு 2-3 கிரகம் இருந்துக்குன்னு வச்சுங்க, நினச்சி பாருங்கள் எத்தனை கிரகங்கள் சேர்க்கைன்னு. இதில் உங்களுடைய ஏதாவது ஒரு வெற்றி பாதைக்கு, நீங்கள் ஒரு பெரிய வியாபாரியாக இருக்கலாம், தொழிலதிபராக இருக்கலாம், ஒரு துறை சார்ந்து இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் ஒரு அபரிவிதமான ஒரு விஷயத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுறதுல அப்படியே சக்ஸஸ். இந்த கோல்டு அப்படிம்பாங்க பார்த்தீங்களா, அந்த பொன்னான வாய்ப்பு அது உங்களுக்கு கிடைக்கும். காத்திருங்க. இந்த மார்ச் மாதம் ஒரு மாற்றம் உண்டு. உங்களுடைய அத்தனை முயற்சிக்கும், இந்த வீண் விரயத்துக்கு எல்லாமே ஒரு வடிகால் அப்படிங்கிற இந்த மாதத்தை சொல்லலாம். ஆக மொத்த தெம்பாக இருக்கலாம், தைரியமாக இருக்கலாம். இருப்பினும் ஒரு வழிபாடு அப்படின்னா குரு தட்சிணாமூர்த்தி கோயில் எங்கன்னு பாருங்கள். தட்சிணாமூர்த்தியாக இருக்கக்கூடியவருக்கு மஞ்சள் வஸ்திரம், முல்லைப்பூ, நெய் ஒரு 1/4 லிட்டர் 1 லிட்டர் தீபத்துக்கு வாங்கி கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். தட்சிணாமூர்த்தி தனியாக இருப்பார். நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு நீங்கள் செய்யலாம். அது மாதிரி வழிபாடு எடுங்க. வியாழக்கிழமை அற்புதமான மாதமாக இந்த மார்ச் மாதம் நீங்கள் மாற்றி அமைச்சிக்கலாம். மகர ராசி மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடத்துல 4-5 கிரகங்கள் கும்பத்தில். அப்படிங்கும்போது உங்களுடைய பேச்சில், குடும்பத்தில் எந்த ஒரு விஷயத்திலையும் நிசப்தம்.
அமைதி. தலையிடாதீங்க. உங்கள் பேச்சுக்கு மரியாதை இருக்காதுப்பா. மார்ச் மாதம் மகரமெல்லாம் என்ன செய்யணும்? அமைதியாக இருக்கணும். வாய்ப்புகள் நிறைய வரப்போகுது. செல்வம் வரப்போகுது, வருமானம் வரப்போகுது. இந்த மாதம் பைய ஒரு உயர்வு உண்டு. நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே நல்லா இருக்கும். பயப்பட வேண்டாம். தொழில் என்ன வேலை செஞ்சுட்டு அப்படியே இருங்க. திருமணத்துக்கான முயற்சி பண்ண இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி ஆகணும். 3ஆம் இடத்துல சுக்கிரன் சனியும் சேர்க்க வேற. அப்போ திடீர் பண வரவு வரலாம். மனைவியால் யோகம், மனைக்கு வேலை கிடைக்கலாம். உங்கள் பேர் நல்லா இருக்குங்க. இந்த மாதம் மகரத்துக்கு உங்கள் பேர் நல்லா இருப்பாங்க. ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ப்ரமோஷன் உண்டு, பதவி உயர்வு உண்டு. அதெல்லாம் இந்த மார்ச் மாதம் இருக்கும். பேச்சில் மட்டும் கவனம் தேவை. வெளியூர் வெளிநாடு போகிறவங்களுக்கு விசா கரெக்டாக இருக்கா, புக்கெல்லாம் இதாக இருக்கா, பணத்தை கொடுத்துறாதீங்க. பணம் இந்த 6 மாதத்துக்கு எதுவுமே கொடுத்துறாதீங்க. வம்பு வழக்கில் போய் மாட்டிக்குவீங்க. பணம் நீங்கள் வேலைக்காக இருக்கலாம், ஒரு உத்தியோகத்துக்காக இருக்கலாம், வெளிநாடு போகிறதுக்காக இருக்கலாம். இதெல்லாம் பணங்கிற விஷயத்தில் ரொம்ப கவனம் மகரத்திற்கு தேவை. அந்த வாய்ப்புகள்லாம் வரும். இந்த ராமநவமி வருதுங்க, அருமையான விஷயம். உங்களுக்கு திருவோணம் அப்படிங்கிறதே எம்பெருமானுடைய பெருமாளுடைய நட்சத்திரம் மகரத்தில் இருக்குது. முழுமையாக 4 பாதம். ஸோ இந்த ராமநவமியில் நீங்கள் என்ன செய்யலான்னா, பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலில் உங்களுக்கு திருமணம் ஆகணும், குடும்பத்தில் பிரச்சனை, நோய் நொடி நீங்கணும், வம்பு வழக்கு சரியாகணும். ஏன்னா 2ஆம் இடம் ரொம்ப கவனமான இடம். தனம் பணம் வரவேன்னா 2ஆம் இடம் தாங்க. அதில் கூட்டு கிரகங்கள் சேர்க்கை. இந்த மாதம் கவனமாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கலை, குடும்பத்தில் தொழிலில் மகர ராசி. அதனால் அவருக்கு போய் பானகம் உங்கள் கையால் செஞ்சு கொடுங்க. இல்லை அதுக்கான பொருட்கள் ஏலக்காய், வெல்லம், எலுமிச்சம்பழம், புளி எது வேணுமோ வாங்கி அவர் கொடுங்க. அவள் நாட்டு சக்கரை வாங்கி கொடுங்க. முடிஞ்சால் ஏகாதேசி பௌர்ணமி விரதம் இருங்க. அருமையாக இருக்கும் மகரத்திற்கு. கும்பராசி. கும்பராசி நேயர்களுக்கு மார்ச் மாதம் சிறப்பு அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு இல்லை. நிறைய கிரகங்கள் இருக்குது. போட்டி. இந்த கிரகம் கொடுக்கலாமா, அந்த நிறைய கிரகத்தோடு. இப்போ லக்ன ராசிலாம் இப்போ இந்த 2 மணி நேரத்தை என்ன சொல்லுவோம், லக்னம் மாறுங்க. லக்னம் எப்படிங்க 2 ஹவர்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். கும்ப லக்னத்துலேயோ அல்லது கும்பராசி இருக்கக்கூடிய இடத்துக்கோ வந்துடுது. ஒரு சதய நட்சத்திரத்தில் அவிட்டம் அல்லது பூரட்டாதி 1ஆம் பாதத்தில் குழந்தை பிறக்குதுன்னா நினச்சி பாருங்கள். லக்னத்திலேயோ ராசியிலேயோ 4 கிரகங்கள் இந்த மாதம். இது ஷியூர், மாற்ற முடியாது. கோச்சார கிரகம் எப்படி இருக்கோ ஜனன ஜாதகம் அப்படியே பிறக்கும் அந்த குழந்தை. ஸோ கும்பராசியில் ராகுவோடைய எத்தனை கிரகம் அதான் கவனிக்கணும். பாவ கிரகம்னு சொல்லக்கூடிய ராகுவோட இந்த மார்ச் மாதம் இருக்கக்கூடிய இந்த கிரக இணைவுகள் அப்படின்னா பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும். பல பிரச்சனைகளை உங்கள் தலையில் கட்டிடுவாங்க. ஏமாளியாக இருந்தீங்கன்னா அவ்வளோதான். அதனால் கும்பம் கவனமாக இருக்கணும். உங்கள் ஜாதகத்தையும் பார்த்துக்கணும். ஏன்னா அந்த மாதிரி காலகட்டம் சொல்லுவாங்களே, இக்கட்டான சூழ்நிலை சமாளிக்கவே முடியல மேடம் அப்படிம்பீங்க. அந்த கஷ்டத்துக்கெல்லாம் தீர்வு உண்டுங்க. நிறைய விஷயங்கள் தீர்வு உண்டு. உலகத்தில் தீர்வை தீர்க்கக்கூடிய விஷயமே இல்லை. ஏன்னா சேட்டலைட்டில் இருக்கோங்க நம்ம. எல்லாத்துக்கும் தீர்வு உண்டு, சொல்யூஷன் உண்டு. கேட்டுக்குங்க. நீங்கள் கோளறு திருப்பதிகம் பாராயணம் பண்ணுங்க. இந்த கிரகங்களுடைய 2ஆம் இடத்துக்கு சுக்கிரன், சனி பகவான், இங்கே இருக்க 4 கிரகம், இத்தனை கிரகத்துடைய அடைவில் இருக்கக்கூடிய அமைப்பில் வேயுறு தோழிவங்கன் அப்படின்னு பாடக்கூடிய அந்த அமைப்பு நல்லது. உங்களை இன்னொரு விஷயமே சொல்கிறேன். சிவபுராணம் அப்படிங்கிற இந்த பதிகம்னு இருக்குங்க. அதில் திருவாசகத்துடைய பதிகம் இருக்குது, அதில் சிவபுராணமும் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் எழுதுங்க. டைம் இருக்கும்போது 2 பாடலாக எழுதிட்டு வாங்க. மேற்கொண்டு உங்களோட சந்தேகமாக என்னம்மா செய்யலாம் அப்படிங்கிறத டிஸ்பிளேயில் ஃபோன் நம்பர் வருது, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீனராசி ஜலராசி. மாசி மகத்தில் பௌர்ணமி 2 நாளையும் புனிதமாக இந்த மார்ச் 2026 ஆங்கில மாதத்தை நீங்கள் ரொம்ப சிரத்தையாக எடுத்துக்கணும். எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இந்த மாதம் இருக்குது. போய் நீர்நிலையில், ஏன்னா ஜலராசியில் குளிச்சிருங்க, ஸ்நானம் பண்ணிடுங்க. இந்த வாஸ்து நாள்லாம் சொல்லியிருக்கேன், அது எப்படி செய்யணும், என்ன நேரத்தில் செய்யணும், எந்த ஓரையில். உங்கள் ஃபேமிலி ஜாதகமே பார்த்து தான் வாஸ்து பூஜையே போடணுங்க. இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாசி மகத்தை நீங்கள் விசேஷமாக நீங்கள் ஸ்நானம் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, உடல் ஆரோக்கியம்,
இந்த மாதிரி கெடுபலன்கள்பாங்கள அது எல்லாமே நீக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் சிறப்பாக இருக்குது. விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா சுக்கிரன் சனி. ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட்டிங்கில் நல்ல ஒரு வாய்ப்பு உண்டு, பண வரவு உண்டு, கணவன் மனைவி ஒற்றுமை உண்டு, குழந்தைகள்னால ஏதாவது ஒரு நல்ல காரியம், பேர் புகழ் அடையக்கூடிய காலகட்டமாக இந்த மார்ச் மாதம் ஒரு சப்போர்ட் பண்ணும். அதனால் பௌர்ணமி அன்னைக்கு குடும்பத்தோடு போய் குலதெய்வ வழிபாடு மீனராசிக்காரங்க எல்லாருமே எடுங்க. வெள்ளிக்கிழமை பெண்களாக இருந்தால் உத்திரட்டாதியோ ரேவதி நட்சத்திரமாக இருந்தால் பெண்கள் எல்லாம் இருந்தால் என்ன செய்யணுங்க, சுக்கிரன் உச்சம் பெறார், திருமணம் நடக்கும், லவ் மேரேஜ் நடக்கும், 2வது கல்யாணம் நடக்கும், சுபகாரியங்கள்லாம் எதிர்பார்த்தவங்களுக்கு நடக்கக்கூடிய காலகட்டம். நாள் நட்சத்திரம் குறிப்பீங்க. இதெல்லாம் நல்லா இருக்குது, பயப்பட வேண்டாம். நீங்கள்லாம் என்ன செய்யலாம், இந்த பெண்கள்லாம் விரதம் இருக்கலாம், வெள்ளிக்கிழமை விரதம் அப்படிங்கிறத இந்த மாதம் இருங்க, நல்லா இருக்கும். காரடையான் நோன்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சுக்கிரன் உச்சம், கலத்திரக்காரகன்னு சொல்லுவாங்க. உச்சம் பெற்று கோச்சாரத்தை வந்து உட்காராருங்க. அப்போ மார்ச் மாதம் விசேஷமான மாதம், 1.5 மாதம் பயணிப்பார் சுக்கிர பகவான். ஸோ காசு பணமெல்லாம் வரணும் அப்படின்னா ஜாதகத்தை பார்த்துக்குங்க. ராமநவமி அன்னைக்கு பெருமாளுக்கும் தாயாருக்கும் நல்லா வெண் தாமரையும் டைமண்ட் கற்கண்டுமாங்க, அதை வாங்கி கொடுங்க, அர்ச்சனை பண்ணிக்கோங்க. சிறப்பான மாதமாக இருக்கும். மேசம் முதல் மீனம் வரை 2026 ஆங்கில மாதத்துடைய பலாபலனை சின்ன சின்ன பரிகாரத்துடன் சொல்லியிருக்கோம். மேற்கொண்டு உங்களுடைய ஜனன ஜாதகத்தை வந்து பார்த்துக்கோங்க. ஜாதகமே இல்லாதவங்க பிரசன்னத்திலையும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துக்கலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாழ்க வளமுடன்.